ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தாபா ஸ்டைலில் ஒரு எக் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, ரொட்டி, நானோட சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த சுவையான எக் கிரேவி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. அப்படியே பக்கத்தில் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே தெரிய வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இந்த சூப்பரான எக் கிரேவியை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ இதுக்கான பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன். அதை நீல வாக்கில் இந்த மாதிரி மெல்லிசாவே கட் பண்ணி நல்லா ஊற்றி விட்டுக்கிறோங்க. இப்போ இந்த பெரிய வெங்காயத்தை ஆயிலில் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குங்க. இப்போ வெங்காயத்தை நம்ம போட்டுடலாம். இந்த வெங்காயத்தை போட்டுட்டு தீயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இதை வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக ஆகணும். இப்போ இன்னும் கூட இது நல்லா வதங்கணுங்க. அதனால் கொஞ்சம் நேரம் இன்னும் இருக்கட்டும். இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம வெங்காயம் நல்லாவே வதங்கி நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா மொறுன்னு இருக்குதுங்க. இப்படி தான் இருக்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு நான் மீடியம் சைஸில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக் கிரேவி செய்கிறதுக்கு நான் 5 முட்டையை எடுத்து நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த முட்டையை நடுவில் லைட்டாக இந்த மாதிரி கீறி விட்டுக்கிறோங்க. இந்த மாதிரி நம்ம எல்லா முட்டையும் நம்ம கீறி எடுத்துக்கலாம். இப்போ இந்த முட்டையோட நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன். அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி நான் கடாய் எடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் லைட்டாக சூடானோன்னா இப்போ நம்ம பிரட்டி வச்சுக்கிற மசாலா எக்கையும் இதோட நம்ம சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விடுங்க. நம்ம 1 நிமிஷம் மட்டும் இந்த முட்டையை வதக்குனா போதுங்க. இப்போ வதங்கிருச்சு. நம்ம இது வேறு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஆயில் சூடாயிடுச்சு. இதோட நம்ம பிரிஞ்ச் எல்லாம் பட்டை, கிராம்பு, ஏலக்காண்டு தலா 2 சேர்த்துருக்கேங்க. இப்போ அதையும் சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. நம்ம மிளகாத்தூள் கருகிடக்கூடாது. நம்ம இதோட அரைச்சி வச்சுக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளியோட தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் திக்காகிற சமயத்தில் இதுக்கு தேவையான அளவு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். நான் தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். கூட இதோட நான் கஸ்தூரி மெத்தியும் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துடலாம். நான் உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதோட நம்ம பொரிச்சு வச்சுக்கிற வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா கையால் பிணைஞ்சி விட்டுட்டு இதோட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இதோட நம்ம தயிர் ஒரு 100 ml அளவு சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 7-8 நிமிஷம் இது நல்லா கொதிக்கிட்டுங்க. இந்த மசாலா வாசனைலாம் போகட்டும். நம்மளோட கிரேவியும் கொஞ்சம் திக்காகட்டுங்க. இப்போ கிரேவி நல்லா திக்காகி அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுக்கிற முட்டையும் சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்துட்டு இதோட நான் முந்திரி பருப்பு ஒரு 10 எடுத்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் நான் நைஸாக அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ முந்திரி பேஸ்ட்டு நம்ம இதோட சேர்த்துடலாங்க. அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டுமே கொதிக்கிட்டுங்க. இப்போ நம்மளோட கிரேவி நல்லாவே திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா திக்காக தாங்க இருக்கணும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான தாபா ஸ்டைலில் எக் கிரேவி நம்ம பண்ணிட்டோம். இதை நம்ம சப்பாத்தி, நான், ரொட்டியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். நல்ல காரசாரமான தாபா ஸ்டைலில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் எக் கிரேவி நான் இன்றைக்கி உங்களுக்காக செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இந்த எக் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் லைக் பண்ண தான் என்னோடய வீடியோ மற்றவங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ மறந்துடாமல் லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.